பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் மோடி. ஜூன் 8 மீண்டும் பதவியேற்பு. நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் பயணிப்பதில் உறுதியாக இருக்கிறேன். சந்திரபாபு நாயுடு விளக்கம். திராவிட கட்சிகளின் தோளில் ஏறாமல் வளர்கிறது பாஜக. அண்ணாமலை பேட்டி. மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் முன்னேற்றம். மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி. பாஜக கூட்டணியை முறித்திருக்கக்கூடாது. இபிஎஸ்க்கு எதிராக பொங்கிய மூத்த தலைவர்கள். இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்க விட வேண்டும். பாஜக எதிரணியாக அமர வேண்டும். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கருத்து. கோவையில் சிறு குறு தொழில்கள் மகத்தான வளர்ச்சியை காணப்போகிறது. அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டி. நீட் தேர்வு 2024 தேசிய சராசரியை விட தமிழகத்தில் அதிக சதவீதம் தேர்வு. சீமான் ஒரு பிரிவினைவாதி, அவருக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்தான விஷயம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்கு. இடைக்கால ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு. ராகுல் சகோதரியாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். பிரியங்கா காந்தி நெகிழ்ச்சி. தன்னை ராஜா என அழைக்கும் அமித்ஷா ஒவ்வொரு கதவையும் தட்டி கையேந்தி நிற்கிறார். காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். போதிய பயணிகள் இல்லாததால் இலங்கைக்கு ஒரே நாளில் 4 விமானங்கள் ரத்து. நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை மையம் எச்சரிக்கை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.